வணக்கம். இந்த பதிவு மூலியமாக ஒரு உண்மையான கசப்பான சம்பவங்களை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கும் நடந்திருக்கு, பலருக்கும் நடந்திருக்கு, சிலருக்கு இன்னும் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இந்த வேளையில் இந்த பதிவு மூலியமாக இது ஒரு உண்டான விளக்கத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சில பேர் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு சுப காரியங்கள், திருமணமோ, காது குத்தோ, நலுங்கோ, இல்லாட்டி சடங்கோ, வேறு விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் இன்விடேஷன் வெளியாக்குவாங்க. இன்விடேஷன் பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கும்போது நம்ம ரோட்டில் தச்சையெல்லாம் பார்த்துட்டா, கடையில் தச்சையெல்லாம் பார்த்துட்டா, இல்லை எங்கேயாச்சும் தச்சையெல்லாம் பார்த்துட்டா அவங்க நம்மளுக்கும் கொடுப்பாங்க. ஐயா நீங்களும் வந்துடுங்க, ஃபேமிலியோடு வந்துடுங்க, நீங்கள் வந்தால் தான் இந்த கல்யாணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்குகிற ஒருத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரோவர்ட்டாக சில பேர் இருப்பாங்க. சில பேர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், எனக்கெல்லாம் பத்திரிக்கைலாம் கிடச்சதே இல்லை, எனக்கு இந்தமாரி அரவணைப்போட அதே நேரத்தில் அன்போடு யாரும் கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லும்போது இவங்க என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் திரட்டி கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போனோமா, அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டவரே தெரியாத மாதிரி இருப்பார், கண்டுக்காத மாதிரி இருப்பார். காரணம் பிஸியாக இருக்கார், நான் பார்க்கல, நான் 1000 பேர் 10,000 பேர் பார்த்தேன், பட் நீங்கள் நான் கவனிக்கலை, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் அங்கே திரண்டு போய் அங்கே நிற்கும் போது அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஸோ உங்களோட நிகழ்ச்சியில் யாரெல்லாம் வரணுன்னு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. இவங்கெல்லாம் வந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை மட்டும் உருவாக்கி அவங்கள மட்டும் இன்விடேஷன் பண்ணும்போது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு 10 நிமிஷம் சிரித்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் நீங்கள் போகிற போக்கில் தெரிஞ்சவங்க, கூட்டாளியோட கூட்டாளி, சித்தப்பாவோட சித்தப்பா, சித்தப்பாவோட கூட்டாளி, அந்தமாரி நீங்கள் அழைக்கும் போது அவங்க அந்த இடத்துல நிற்கும் போது சபையில் அவங்களுக்கு யாருமே தெரியாது, நீங்களும் கூப்பிட்ட ஞாபகமும் கிடையாது, நீங்கள் கண்டுக்காதுமே இருப்பீங்க. அவங்க யாரோ ஒருத்தவங்க விருந்தாளி வீட்டுக்கு என்னமோ கூப்பிட்டு வச்ச ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாரி அவங்க பூந்துட்டு உட்காந்துருக்க மாரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்களை கூப்பிடும் போது எவ்வளோ அன்போடு கூப்பிட்றீங்களோ அதே அன்போடு அவங்க வாசல் நின்று உங்களோட நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறதுல அந்த கருத்தை நீங்கள் வச்சுக்கணுன்னு தான் கேட்டுக்கிறேன். ஸோ இது எனக்கு பல தடவை நடந்திருக்கு. அசிங்கப்பட்டு போய் நின்றுருக்கேன். சில வீட்டில் மொய் மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடாம கொள்ளாமல் வந்திருக்கேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரங்களே நம்மளை அனுசரித்து நம்மளை அன்போடு வர வச்சது கிடையாது. ஸோ அலையாத வீட்டுக்கு எதுக்கு நம்ம தலைவாசல் போய் மிதிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்திருக்கேன். இதுமாரி பல பேர் செஞ்சுருப்பீங்க. அதனால் உங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் வரப்போகிற நிகழ்ச்சிக்கு லிஸ்ட் பண்ணிட்டு யாரை கூப்பிடணுமோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்க. நன்றி.